ஒரு மனிதனுக்கு இடது கை வலது கை எவ்வளவு முக்கியமா வேலை செய்யறதுக்கு, அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் முக்கியம், சுவிசேஷம் ரெண்டும் முக்கியம். ஜெபம் இருக்கணும், சுவிசேஷம் இருக்கணும். ஆண்டவர் பைபிள்ல இருக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தினந்தோறும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி அலைந்தார் அப்படின்றத நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஸோ எதுக்கு அலைஞ்சார்னா சுவிசேஷத்தை சொல்லணும், எப்படியாவது ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனால் எந்த பாவம் கெட்டு போவதனுடைய சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றத. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய இருந்தாங்க, ஏற்றுக்கொள்ள இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னப்பல அது ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவத்திலேயே இல்லை. அதனால அது ஏற்றுக்கொள்ளணும்னா அனுசரிப்பாங்க, இல்லை நான் சொல்றதான் சரியான. ஸோ அதே மாதிரி ஆண்டு ஊழியம் செய்யும்போது ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் இருந்தாங்க. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் ஆண்டு அதிகமான ஊழியங்களை செய்தாரு. அதன் மூலமாக பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் அந்த மக்கள் பெற்றுக்கொண்டது பார்த்தீங்கன்னா பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு நான் இப்போ 8வது மிஷினரி பயணங்கள் இந்தியா முழுவதும் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கடையில் நீங்கள் எனக்கு உபசரித்ததை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சு எனக்கு செஞ்சீங்க, ஆனால் ஆண்டவர் அறியாத எவ்வளோ மக்கள் எனக்கு செஞ்சாங்க. ஒரு தடவை நான் வந்துட்டு திரிபுராவில் இது மாதிரி மலையில் சைக்கிள் பெடல் பண்ணுறது கஷ்டம், உருட்டிக்கிட்டு தான் போகணும். நம்ம உருட்டிக்கிட்டே போகிறேன், வெயில் தாக்கம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தண்ணி இருந்து தீந்து போயிடுச்சு, தண்ணி தாகம். சரி எங்கேயாவது நம்ம தண்ணி வாங்கிக்கலாமேன்னு பார்த்தா கடைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே ஒரு மலை ஏறி நான் வரும்போது ஒரு மனுஷன் ஒரு பாட்டில் தண்ணியை கையில கொண்டு வராப்புல. ஆனால் அது எங்கேயோ ஃப்ரிட்ஜில் இருந்த தண்ணி மாதிரியே இருக்கு எனக்கு அது கண் பார்வைக்கு. நான் நினைச்சேன் ஒரு மடக்கு குடிச்சா அந்த வறண்டு போன தொண்டைக்கு கொஞ்சம் ஏதோ இருக்கும், அடிக்கிற சூடுக்கும் பயங்கரமா இருக்குமேன்னு நினைச்சேன். நானும் அந்த மனுஷன்ட்ட கேட்டேன், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு. முடியான்ட்டான். அடப்பா, ஒரு மடக்கு தண்ணி தானேயா கேட்டேன், முடியான்ட்டானேன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வாண்டரை கேட்டேன், உமக்காக தானே வந்தேன், என் குடும்பத்தை விட்டுட்டு, என் பிள்ளையை விட்டுட்டு, என் மனைவியை விட்டுட்டு உமக்காக தானே வந்தேன், குடிக்க தண்ணி மாடு எனக்கு கிடைக்காது அப்படின்றத கேட்டேன். நானும் ஒரு மனுஷன் தானே. அப்ப கேட்டுட்டு என்னால தளரல, மனசு தளரல. இந்த நிலைமையை பார்த்துட்டு நான் தளர்ந்து போகல, இன்னும் எனக்கு போன்னு தான் தோணுச்சு. அது ஆவியானவர் செய்கிறது, நம்மளை தூண்டுறது போ அப்படின்றது. அது நம்முடைய பலத்தினால இல்ல. ஸோ திரும்ப நான் டிராவல் பண்ணி போய் ரொம்ப தூரம் போறப்போ உங்களை மாதிரி ஒரு டீ கடையை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, டீ கடையை பார்த்தேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தேன். அந்த அக்காட்ட அவரே சகோதரி கேட்டேன், எனக்கு அவங்க தண்ணி கிடாங்க, அந்த தண்ணி இல்லை, அந்த கடையில் தண்ணி கிடையாது, டீ இருந்துச்சு. அப்போ டீ போடுங்கன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடித்தேன். கொடுத்தாங்க, டீ குடித்தேன். டீ குடிச்சு முடிச்சவரோ பாஸ்டர் கேட்ட மாதிரி தான், எவ்வளோக்கா நான் கொடுக்கணும் அப்படின்ட்டேன். அந்த அக்கா சொல்லிச்சு, நெடுதூரமாக நீ பயணத்தை பண்ணிட்டு வர, இவ்வளோ தூரத்தில் நீ ட்ராவல் பண்ணி வர, உன்கிட்ட நான் காசு வாங்கிட்டேன்னு ஏன் பாவம் செஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனால் இவ்வளோ தூரத்தில் நீ எனக்காக இந்த கடையில் வந்தல, இந்த காசு நீ வேண்டான்னுச்சு. அப்போ நம்ம நினைப்போம் சில நேரங்களில் உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆண்டு நமக்குன்னு உதவுறதுக்குன்னு யாரையா ஒரு ஆள் வச்சிருப்பாருன்றத அந்த ஒரு கதை. இதே மாதிரி எனக்கு வழி பிரயாணங்கள்ல உதவுன நிறைய பேர் இந்த கடைகள்ல இருந்தவங்க தான். ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை தண்ணி கொடுத்தவங்க, ஒரு கப்பு டீ கொடுத்தவங்க. இதே மாதிரி சொல்லுங்க மாமா, பாஸ்ட் வந்துட்டாங்க மதுரையில இருந்து. ஆமா, லெமன் வாங்கிட்டீங்களா? உதவுறதுக்குன்னு யாரையா ஒரு ஆள் வாழ்க்கையில வச்சிருப்பான்றத அதுல எனக்கு பயங்கர நம்பிக்கை. ஆண்டு நம்மள ஒரு நாள் பட்டினி போட மாட்டாரு, ஆண்டு ஒரு நாள் நம்மள எங்கேயும் இது பண்ண கைவிட மாட்டான்ற ஒரு பயங்கர நம்பிக்கை. இன்னைக்கான பிரயாணத்துல எங்கேயாவது நமக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும், இன்னைக்குள்ள பிரயாணத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதை நிறைய இடங்கள்ல எனக்கு பார்க்க முடிஞ்சது. உங்களை மாதிரி சின்ன சின்ன கடை, ஏதோ பெரிய கடை வச்சிருக்கோம் இல்லை, உங்களை மாதிரி சின்ன கடை வைக்கிறவங்க தான் என் பசியை தீர்த்திருக்காங்க, எனக்கு தண்ணியை கொடுத்துருக்குறாங்க. சில நேரம் அந்த கடையில் கூட தங்குறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னை வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி சின்ன கடையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆண்டு உங்கள் மூலமாக ஊழியங்களை செய்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கடையை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டு நிச்சயமாக
இந்த சிறியவர்கள் எதை எனக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு. இந்த பெரியவர்கள் ஆண்டவர் சொல்லல, இந்த சிறியவர்களில் நீ ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக நான் நம்புறேன். எங்கெல்லாம் தண்ணி வாங்கி குடிச்சானோ, எங்கெல்லாம் டீ வாங்கி குடிச்சானோ, யாரெல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் ஒரு நாள் நான் பரலோகத்தில் பார்ப்பேன்னு தான். கண்டிப்பா. என்ன இல்லைன்னா அவங்க ஆண்டு முன் குறிக்கலாம், அவங்க எனக்கு தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. ஆண்டு முன்னு குறிக்கலாம், அவங்க எனக்கு டீ கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. ஆண்டு முன்னு குறிக்கலாம், எனக்கு அவங்க சாப்பாடு கொடுத்து அவங்க யார்? என் மச்சானா, மாமனா, சொந்தமா, பந்தமா, உறவினர்லா, உற்றாரா, உறவினர் யார்? எனக்கு யாருமே இல்லாத, எனக்கு தெரியாதவனால போஷித்தா இருக்காருல்ல. அவ ஏதோ ஒரு நோக்கத்தோட தானன்றது செஞ்சிருக்காரு. அப்படின்னா அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நான் ஒரு நாளைக்கு அதுதான் அவங்க கொடுத்த அதான் இல்ல. நீ உனக்கு ஒருத்தவங்க ஒரு தண்ணி கப்பு தண்ணி கொடுத்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை நான் மறக்க மாட்டேன்றாரு ஆண்டவர். நிச்சயமாக அந்த கடைகளை ஞாபகப்படுத்தும் போது உங்களையும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் மறக்க மாட்டாரு. ஒரு நாள் உங்களையும் பார்ப்பேன். அந்த நித்திய நித்திய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்த விதமாக தான் உங்க மூணாறுலயும் வந்தேன். மூணாறுலயும் வந்தது கிடையாது. எதிர்பார்த்த தான் பாஸ்டர் பார்த்து மதுரைக்கு வந்தேன். அவர் மூலமாக பல இடங்கள்ல என்னுடைய பிரயாணத்தின் அனுபவங்களை, ஏன்னா பவுலுக்கு மட்டும் அநேக இடங்கள்ல அந்த சபைகள் திறந்து குறைந்தியர்லையோ இல்ல அந்த எபேசி பட்டணங்கள் எல்லாம் திறந்து கொடுக்கலன்னா பவுலுடைய பிரயாணத்தை குறித்து அந்த மக்கள் தெரிந்திருக்க மாட்டாங்க. அவங்க திறந்து கொடுத்தனால தான் பவுலுடைய பிரயாணங்களை குறித்து அவங்க தெரிந்து கொண்டாங்க. அதனால ஊழியங்கள் வளர்ந்தது அப்படின்றத நம்ம பைபிள்ல பாக்குறோம் இல்லையா? நிச்சயமாக சில டைம்ல இன்னி வருகிற ஆத்துமாக்கள் எல்லாம் இங்க வரவங்க எல்லாம் இனி ரட்சிக்கப்படுவாங்களா இருக்கும். இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் என்ன இந்த வசனங்கள் போட்டிருக்கீங்க, இந்த வசனம் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் சில நேரங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும், ரட்சிக்கப்படுவாங்களா இருக்கும். ஏன்னா கேட்டு வருவாங்க பாஸ்டர். நான் சொல்லுவேன், உங்க ஆத்மாவை சாகடிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன், அப்படி ஒரு பணம் எனக்கு வேண்டாம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் ஒரு லவ்வர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ இத்தனை நாள் இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கியா அந்த அக்கா, இதோட அக்கா நீங்க சொன்னதுனால இந்த சிகரெட்டை நான் விடுறேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கஸ்டமர். ஸ்தோத்ரா. ஆண்டவர் அழகான வசனத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் இல்லையா? உனக்கு கால் மிதிக்க தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுக்கிறேன். இன்றிலிருந்து எவன் எல்லாம் இந்த கடையில மிதிக்கிறானோ அதெல்லாம் பரலோக வாசிகளாக அது மாறும். என்ன இன்னைக்கு 50 கஸ்டமர் இருந்தாலும் அந்த 50 கஸ்டமரும் பரலோக வாசிகளாக மாறும். நான் ஜெபம் பண்ணுவேன் எப்படின்னா, தண்ணீரை ஆசீர்வதிச்சு வியாதியை உன்னை விட்டு விலக்குவே நீங்க சொல்லிருக்கீங்க, இதுல வந்து சாப்பிடுறவங்க எல்லாருமே உங்க ரத்தமா மாறட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி தான் கொடுப்பேன். இப்ப நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க காதுல வாங்கல, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கத்த சொல்லுவாரு கண்டிப்பா அப்படின்னு ஒரு பிரேயர் மட்டும் தான் பாஸ்டர். கண்டிப்பா அதான் உங்களை மாதிரி ஒரு தேவ மனுஷனை கத்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வராரு. சோ நான் டிராவல் வரும்போது எனக்கு யாராவது தண்ணி பாட்டில் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த தண்ணி பாட்டில வச்சிருப்பேன், என் பைக்ல தண்ணி பாட்டிலையோ ஸ்நாக்ஸ் தான் வச்சிருப்பேன். நான் சாப்பிட்றதுக்கு இல்லை, என்ன பண்ணுவேன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரோட்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஹைவேல வரும்போது அந்த தண்ணியை சொன்ன மாதிரி தான் அந்த தண்ணியை நான் ஜோம் பண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணி குடிக்கிற என்னால அவனால, ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான், என்னால சில நேரங்கள் அந்த நேரங்கள்ல என்னுடைய சார் ஆண்டவர் எப்படி அற்புதங்கள் செய்வார்ன்றது பார்க்க முடியாது. சில நேரங்கள் இயேசு நாமத்துல சுகமான பைத்தியக்காரன் சுகமாவான் இல்லையா? ஆனா சில நேரங்கள்ல நம்ம கொடுக்குற தண்ணிகள், அதை ஜெபம் பண்ணி கொடுக்கும் போது, அது கொடுக்குற ஆகாரத்தையும் அந்த தண்ணியை நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்கும் போது நிச்சயமாக அவனுடைய விடுதலை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்போம். அந்த பாக்குறத நம்ம இந்த உலகத்துல பார்க்காட்டாலும் ஒரு நாளைக்கு அங்க போகும்போது ஆண்டு சொல்லுவாரு, நீ அன்னைக்கு செஞ்ச இல்ல, ஜோமணி கொடுத்த இல்ல, ஜோமணி கொடுத்தனாலதான் இவன் மனம் மாறினான், இவன் ரட்சிக்கப்பட்டான், பாவத்துல வந்தான்னு ஆண்டு அன்னை பார்த்தா, உண்மையும் உத்தமன ஊழியக்காரனே, நீ எனக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தனால் உன்னை நான் அநேகத்தில் மேல ஆசீர்வதிப்பேன், அதிகாரியாக வைப்பேன்னு சொன்ன ஆண்டவர். பரலோகத்து போகும்போது ஆண்டு சொல்லுவாரு, நீ ஜோமணி கொடுத்தனாலதான் இவனுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துச்சு, இதுரையும் குடிப்பழக்கத்துல இருந்தா, நீ கொடுத்த தண்ணி தான் குடிப்பழக்கத்துல இருந்து பார்த்துச்சு, இவ்வளவு நேரம் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா, நீ கொடுத்த இந்த டீல இருந்து அவன் சிகரெட் குடிக்கிறத மாத்திட்டான். நம்ம செய்யறது அற்பமாக இருக்கலாம், ஆண்டவரான அதை அற்புதமாக மாற்றுகிற தேவன். நிச்சயமா இது மாதிரி சின்ன சின்ன கடைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெரிய கடைகள் செய்ய முடியாததை சிறு கடை, அதாவது பெரியவன் செய்ய முடியாத, அதாவது சவுல கொண்டு செய்ய முடியாததை யார் செஞ்சா? தாவீது செஞ்சான். அவனுக்கு யுத்தம் பழக்கப்பட்டவன், அந்த ராஜா யுத்தத்தை பழக்கப்பட்டவன் தான். ஆனா இவனுக்கு யுத்தமே செய்ய தெரியாது. இவனுக்கு தெரிஞ்ச எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறதா இவனுக்கு தெரியும், காவனை வச்சு அடிக்கிறதா தான் தெரியுமே தவிர இவன் இவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இவனுக்கு அதெல்லாம் செட் ஆகல, அதை போட்டவரு செட் ஆகல, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்துட்டு போய் அடிச்சா பாருங்க ஒரு கல்லு. நம்ம பண்ற அந்த சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும்.
ஜெபம் பண்ணுவோம். உங்க மூணார்லயும் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு எழுப்புதல், மலைகள் இருக்கிற பட்டணங்கள் ஒளிந்திருக்க மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மலைகள் வந்து இயேசுக்காக பிரகாசிக்கட்டும். இனி இயற்கை பார்க்க வரவங்க இயற்கை ரசிக்க வரக்கூடாது, இயற்கையை படைத்த ஆண்டவரை பார்க்க வரணும். இதெல்லாம் படைச்ச ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றது அவங்க அப்படின்னா அந்த இயற்கை பார்க்கும்போது இயற்கை அவனோடு பேசணும். இங்க இருக்கிற இயற்கை, இங்க இருக்கிற மலைகள், இங்க இருக்கிற குன்றுகள், இங்க இருக்கிற பள்ளத்தாக்குகள், இங்க இருக்கிற நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் படைச்ச ஒரு ஆண்டவர் இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இயற்கைகள் அவனோடு பேசணும் அப்படின்றது. ஏன்னா நம்மளால செய்ய முடியாததான்றது. ஏன்னா கல்லுகளை வச்சு அப்பமாக்க வேண்டாரு, கல்லுகளை வச்சு ஆபிரகாமுக்கு சந்ததிகளை உருவாக்க வேண்டாரு. நீ கத்தலைன்னா கல்லுகள் உருவாக்க, கல்லுகள்ல ஆண்டவர் அற்புதங்களை வச்சிருக்காருன்னா இந்த கல்லுகள் ஆண்டு உபயோகப்படாதான் என்ன? நிச்சயமாக. ஏன்னா நம்ம சொல்றது கேட்கறேன், நீ பாஸ்டர் சொல்ற அந்த மனுஷன் கேட்கறதுக்கு இல்ல. சில டைம் எங்கேயாவது அடிபட்ட அந்த மனுஷன் என்னைக்காவது திருந்துவான். அன்னைக்கு தோணும் இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இந்த டேட்டோ குத்துனேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு, என் மத்தவன் கை மாதிரி என் கை இல்லையே, அவன் கையை பாரு எவ்வளவு நீட்டா இருக்கு, என் கையை பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்றது. இன்னைக்கு அழகுன்னு சொல்றேன், நாளைக்கு என்ன நினைப்பான்னா அசிங்கமா இருக்குன்றது. ஆனா சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை, அதனால தளர்ந்து போகவே கூடாது. அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொல்லுவோம், கேட்கறானா காது உள்ளவன் கேட்கணும், அவ்வளவுதான் சொன்னாரு, சொல்லிட்டாரு, கேட்போம். அந்த ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணுவோம், அந்த ஆத்மா என்னைக்காவது ரட்சிக்கப்படும். அது மாதிரி உங்க கடலை வர ஆத்மாக்களால நீ ரட்சிக்கப்படும். ஒரு ஆத்மாவோட நரகத்து போக கூடாது. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சந்திப்பேனா, போன உடனே பைபிள் படிச்சுட்டு பிரேயர் பண்ணும்போது இன்னைக்கு நான் எந்தெந்த கடையெல்லாம், இந்த கடைக்கு எந்தெந்த கஸ்டமர் வந்தாங்களோ அவங்க எல்லாமே குடும்பமா ரட்சிக்கப்படணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை அறியணும். அந்த அறியாமை நீர் அவங்களை விட்டு மாறணும் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிடுறோம். ஸ்தோத்திரம். அதே மாதிரி உங்களை மாதிரி கடன் எடுத்துறவங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துங்க ஊழியங்கள் செய்யறதுக்கு. ஏன்னா ஆண்டவர் நம்மளை அனுப்பி இருக்கிறது அதுக்குதான். அதாவது யாரா இருந்தாலும் நம்ம இப்ப நீங்க செய்யற, நான் என்ன மாதிரி எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போகணும், இதுதான் உங்க பணித்தளம், இதான் உங்க ஊழியத்தலம், இதான் உங்களோட பணித்தனம். இங்க இருந்துட்டு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்களை மாதிரி எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த கடைகள் இந்த மூணாரை சுத்தி வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் வந்தேன் இப்படி சொன்னேன், அவன் மனம் திரும்புறான். எனக்கு சில கிறிஸ்தவ கடையிலே சிகரெட் வச்சிருக்காங்க, பீடி வச்சிருக்காங்க, என்ன வச்சிருக்காங்க இல்ல. சோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. எப்படியா சொன்னா மாமா வாங்கி வச்சிருந்தாங்க, வச்சாதான் டீ போகும்னு சொன்னாங்க. ஏசப்பா அந்த இடத்துல இருக்காரு, அவர் மகிமையான காரியத்தை செய்வாரு. அந்த பீடியை வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஏசப்பா நாமும் தூசிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சம்பளம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சாபமா மாறின்னு சொன்ன பார்த்து இவருக்கு புரியாது இல்ல. அப்போ சொல்லி புரிய வச்சுட்டேன். ஏன்னா வசனத்தை வாசிக்க மாட்டார், நம்ம தான் வாசிக்கிறோம். சொன்ன உடனே அவர் இன்ன வரை அந்த சிகரெட்டை தொட மாட்டார், வைக்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் அவரே சொல்லிடுவாரு, ஏசப்பா உண்மையாவே நடத்துறாரு ஜூலி அப்படி. மத்த எல்லாம் கேட்பாங்க, எதுக்கு நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க, அதுதானே நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு. வேண்டாம், அப்படிப்பட்ட வியாபாரமே வேண்டான்றுவேன். உங்களை மாதிரி எழும்புனாலே போதும். அரசாங்கம் தடை பண்ணதோ என்னதோ ஆட்டோமேட்டிக்கா. காலையில ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் அப்போ பிராமணர் பாஸ்டர், அவங்க வந்து சோடா கேட்டாங்க. அவங்களை கொடுத்துட்டு, அம்மா நீங்க இவங்க கூட வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு கேட்டாங்க. இருந்தாங்க. அப்ப நீங்க யாருமான்னு கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, இவங்க வீட்டுல நான் சமையல் பண்றேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அந்த இடத்துல ஏசப்பா உங்களை வச்சிருக்காரு, இவங்களுக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் கண்டிப்பா ஜெபிக்கிறேன்டா, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிற, அந்த குடும்பத்துக்காக பண்ணிக்கிடா அப்படின்ட்டு போனாங்க. பாத்தீங்களா, அவங்களே ஊழியம் செய்கிறார்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, நம்ம செய்யறது மனுஷன் பார்க்கலையா இருக்கும், நம்ம செய்யறது ஆண்டவர் பாக்குறாரு இல்லையா? அதுக்கு அதாவது பில்லிகிராம் ஒரு வார்த்தை இன்னி தான் படிச்சேன். இஃப் யூ பிகேம் ஏ ஃபேமஸ், சாரி தமிழ சொல்றேனே, நீ உலகத்தில் பிரசித்தி பெற்றவனாக விரும்பினால், நீ உலகத்தில் பிரசித்தி பெற்றவனாக விரும்பி பரலோகத்தில் உன்னை குறித்து தெரியவில்லை என்றால் எந்த ஒரு யூஸ் இல்லைன்ட்டாரு பெல்லிகிராம். ஏன்னா அவரு உலக அளவுல தெரியுமா, ஒரு ஊழியக்காரர் உலக அளவுல ஃபேமஸான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உலக அளவுல பிரசித்தி பெற்றிருந்து பரலோகம் என்ன குறித்து தெரியவில்லை என்றால் எந்த ஒரு யூஸ் இல்லைன்ட்டாரு. சோ அதே மாதிரிதான் உலகம் நம்மளை தெரியறத காட்டலாம், ஆன்ற பரலோகம் நம்மளை தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர்லன்னு வைங்களேன், சோழி முடிஞ்சு போச்சு. அதான் மேட்ரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்க கடையை பார்த்தால. உங்க கடைகள் மாதிரி நிறைய கடைகள் இந்த மூணாறுல எழும்பட்டும். வர டூரிஸ்டுக்கு எல்லாமே உங்களால உங்களோட அனுபவங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களையும் உற்சாகப்படுத்துங்க. அதே மாதிரி இது மாதிரி ஊழியங்கள் அவங்களும் சேருங்க. என்ன அவங்களால நிறைய நான் இப்ப சொல்றது உண்டு. இப்ப என்னன்னா, உங்களெல்லாம் ஊழியம் செய்ய முடியலாட்டாலும் பரவாயில்லையா, எங்கேயோ ஒரு கடை போட்டா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கஸ்டமர் ரொம்ப அந்த கஸ்டமருக்காக சுவிசேஷத்தை சொல்லலாம் இல்லையா? என்ன செய்ய முடியும் இல்ல? இன்னை வருகிற நாட்கள் நம்மளால ஓப்பனா ஊழியம் செய்ய முடியுமான்றது தெரியல. திறந்த வெளியில எல்லாம் ஊழியம், ஏன்னா அரசாங்கம் இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் நம்மளை நெருக்கிட்டே இருக்குது. ஆனா இன்னும் உபத்திரம் ரொம்ப பெருக போகுது. சொல்ல முடியுமா, உண்மையா ஊழியம் செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா இருக்கிற இடத்த
ஊழிய மிஷன் ஸ்தாபனமா மிஷன் பணித்தளங்களா நம்ம வச்சுட்டோம்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு கஸ்டமர் வராங்க, ஒரு சின்ன ஜோ மட்டும் பண்ணிடுறேன். அன்புள்ள பரலோகத்தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அருமையான சகோதர கடனை அவரது கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு ஆண்டவரே சகை வீட்டுக்கு வந்த ரட்சிப்பு வந்து சனிவர் ஆண்டவரே, இந்த கடைக்கு வரவங்க ஒவ்வொருவருக்கு வாழ்க்கையில ரட்சிப்பு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இந்த கடையை நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இவர்கள் செய்கிற மூலமா ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ரொம்ப சந்தோஷம். சரி, நாளைக்கு வரோம்.